முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ள போகலாம். புடவையை வாங்கி கொடுத்தது தன்னுடைய அத்தான் என்று அபி சொன்னதால் அவளை முறைத்து கொண்டே கேபினுக்கு போனான் கௌதம். அபி பின்னாடியே வந்த விவேக் அபியை கூப்பிட அபி, மாலதி, புஷ்பா 3 பேரும் நிற்க, நீங்கள் 2 பேரும் போங்க, நான் அபிக்கிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே சார் சொல்லிட்டு 2 பேரும் தன்னுடைய இடத்துக்கு போனாங்க. சொல்லுங்கண்ணா. அம்மா அபி, இப்போது நீ அவனோட ரூமுக்கு போகாத. அவன் உன்னை பார்த்துட்டு போன பார்வையே சரியில்லை. கண்டிப்பாக நீ இப்போ உள்ளே போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதனால் நீ உள்ளே போகாத. நானும் அதைத்தான் நான் நினச்சேன். நீ என்ன பண்ணு, உன்னோட பேகை மாலத்தியோட இடத்துல வச்சுட்டு வெளியில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடுகளும் எப்படி நடக்குதுன்னு போய் பாரு. ஒருவேளை அவர் என்னை கூப்பிட்டா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இப்போ நீ உள்ளே போகாத. சரிங்கண்ணா. அவன் சொன்னபடியே பேகை கொண்டு போய் மாலத்தியோட இடத்துல வச்சுட்டு வெளியில் பொங்கல் செலிப்ரேஷன் ஏற்பாடுகளை கவனிக்க போயிட்டா அபி. கேபினுக்குள் வந்தவன் கோபத்தோடு குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தான். அத்தான் எடுத்து கொடுத்தானா? அத்தான் ஏன் என்கிட்ட கேட்டா நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா? புருஷன்னு நான் எதுக்கு இருக்கேன் ஒருத்தன் வெட்டியா? கோபத்தின் உச்சத்துக்கே போயிருந்தான் கௌதம். கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் அபிதான் வருகிறாள் என்று ஆத்திரத்தோடு வாசலையே பார்த்து கொண்டிருந்தவன் உள்ளே விவேக் வரவும், எங்கடா அவ? யாரை கேட்குற? அதுதான் உன் பாச மலர், உடன் பிறக்காத தங்கச்சி. யார், அபியையா கேட்குற? ஆமாம், அவளையே தான் கேட்குறேன். எங்கே அவ? நான் தான் அவளை ஒரு வேலையாக அனுப்பியிருக்கேன். என்ன வேலை? மதியம் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோமே, அதுக்கு எல்லா ஏற்பாடும் சரியாக நடக்குதான்னு பார்க்க சொன்னேன். ஏன், அதை அவள் தான் பார்க்கணுமா? நீ போய் பார்க்க மாட்டியா? நீ போய் பார்த்துக்கோ, அவளை இங்கே அனுப்பு. என்ன மச்சான் நீ, பொங்கல் செலிப்ரேஷனை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் லேடிஸ் விஷயம். அபி போனால் தான் சரியாக இருக்கும். சும்மா நடிக்காத. அவள் இங்கே வந்தால் திட்டு விழும் தானே அவளை வெளியே அனுப்பியிருக்க. ஏன், அபிக்கு ஏன் திட்டு விழணும்? அவள் என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணாளா? நீயும் கேட்டுக்கிட்டு தானே வந்த. புடவை யார் எடுத்து கொடுத்ததுன்னு கேட்டால் அந்த விஷ்ணு எடுத்து கொடுத்ததுன்னு சொல்கிறா. ஏன், அவன் எடுத்து கொடுத்தா என்ன தப்பு? என்ன தப்பா? அவளுக்கு புடவை வேணும்னா என்கிட்ட கேட்கணும். அவன் யார் அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்க? அவளுக்கு புடவை வேணும்னா என்கிட்ட கேட்கணும். கண்டவனும் எதுக்கு அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்? என்கிட்ட கேட்டால் நான் வாங்கி தரப்போகிறேன். இதெல்லாம் கேட்டு வாங்கி தரக்கூடாது, நீ ஏன் வாங்கி தரணும்? ஆமாம், அப்படியே நான் வாங்கி கொடுத்தாலும் அவள் வாங்கிக்குவா பாரு. நீ வேற ஏண்டா வயிற்றுச்சில் கலப்புற? மச்சான், அப்போ உனக்கே தெரியுது நீ வாங்கி கொடுத்தா உன் பொண்டாட்டி வாங்கிக்க மாட்டான்னு. அப்புறம் எதுக்குடா டென்ஷன் ஆகிற? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. இவ என்னை டென்ஷன் பண்ணணுன்னே இதெல்லாம் பண்ணுறா. இங்கே பாரு, நம்ம 2 பேரையும் பார்த்த உடனே அபி இங்கேருந்து வேலையை விட்டு நின்றுடுவான்னு நாம் நினச்சோம். அப்படி இல்லாமல் அவள் இங்கே கண்டினியூ பண்ணுறதே பெரிய விஷயம். நீ இதே மாதிரி தொட்டதுக்கெல்லாம் அவளை திட்டிக்கிட்டே இருந்தா வேலையை விட்டு நின்றுடுவா. சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. அதுக்காக என்ன பண்ண சொல்கிற? அவள் என்ன பண்ணாலும் பொறுத்து போகணுமா? இல்லை அவள் காலில் போய் விழணுமா? விடு மச்சான், உன் பொண்டாட்டி தானே. உன் குடும்பமும் உன் பையனும் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னா பொண்டாட்டி காலில் விழுறது தப்பே இல்லை. பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, பழகினவங்க எல்லாரையும் விட்டுட்டு நமக்காக நாம் தான் முக்கியம்னு வராங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக அவங்க காலில் விழுந்து கிடக்கிறது தப்பே இல்லை. அதுவும் அபி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சா காலம் முழுக்க தாராளமாக விழுந்து கிடக்கலாம். உனக்கு உன் பையனை பார்க்கணுன்னு ஆசையே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு உன் பையன் உன்னோட ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான்.
எத்தனை நாளைக்கு தான் இப்படி அபியை விட்டு விலகியே இருக்க போகிற? உன் குடும்பமும் குழந்தையும் உனக்கு வேணும்னா நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். முதல்ல இப்படி கடுகடுன்னு இருக்காமல் கொஞ்சம் ரொமான்டிக்காக இரு. இவ்வளோ அழகான ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் ரொமான்ஸே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம்டா. எல்லாம் என் நேரம் விவேக். நீ எல்லாம் எனக்கு ரொமான்ஸ் சொல்லித்தர. எல்லாம் இவ்வளால் வர்றது. சரி மச்சான், இனிமே நான் கடுகடுன்னு இருக்காமல் ரொமான்டிக்காக இருக்கேன். உன் தங்கச்சி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு நீயே பாரு. சரி, அவளை உள்ளே வர சொல்லு. அவள் புடவையில் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சரி, ஓகே, நான் போய் அபியை அனுப்புகிறேன். மச்சான், ஆனால் ஒரு விஷயம், இது ஆஃபீஸ், அதை மனசில் வச்சுக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும் போடா. வெளியே வந்த விவேக் அபி மும்முரமாக வேலை செய்து கொண்டு இருக்க, அம்மா அபி, உன்னை எம்டி சார் கூப்பிட்றாரு, உள்ளே போமா. அபி பயத்தோடு அவனை பார்க்க, பயப்படாமல் போமா, அவன் நார்மலாக தான் இருக்கேன். என்ன தான் விவேக் சொன்னாலும், அண்ணா நீங்களும் வாங்கலேன். அம்மா, அவன் வீட்டுக்காரம்மா, நீ ஏம்மா அவனுக்கு இப்படி பயப்படுற? இல்லைண்ணா, எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்படியெல்லாம் பயந்தா சரி வராது. நல்லா தைரியமாக அவனோட ஒய்ஃபாக உள்ளே போ. நீங்கள் வந்தால் நான் போகிறேன், இல்லைன்னா நான் போகலை. என்னதான் விவேக் சமாதானம் சொன்னாலும் அவனுக்கும் சற்று யோசனையாக இருந்தது. நல்ல நாளும் அதுவுமாய் ஏதாவது சொல்லி அந்த பொண்ணை அழ வச்சிட்டா என்ன பண்ணுறது? சரிம்மா, நீ போ, நான் பின்னாடியே வரேன். இல்லைண்ணா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வேணா பின்னாடி வரேன். உங்கள் 2 பேருக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்னால் முடியல. சரி வாமா. விவேக் முன்னாடி போக அபி பின்னாடி வந்தாள். அபியை ஒரு கணம் அந்த புடவையில் கீழிருந்து மேல் வரை பார்த்தான் கௌதம். அவளுக்கு உண்மையில் அந்த புடவை அம்சமாய் இருந்தது. புடவையையும் மிக நேர்த்தியாய் கட்டியிருந்தாள். சார் கூப்பிட்டீங்களாமே? அது பொங்கல் செலிப்ரேஷன் ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்க கூப்பிட்டேன். முடிஞ்சிருச்சு சார். சரி, எத்தனை மணிக்கு சாமி கும்பிட போகிறோம்? 1 மணிக்கு சார். சரி, நீங்கள் போங்க. அபி திரும்பும் நேரம் அங்கு வந்த மாலதி, சார், பொங்கல் பானையில் அரிசி போடணும், நீங்கள் வந்து போடுறீங்களா? அப்படின்னா? அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க பொங்கல் பானையில் அரிசி போடுவாங்க, அதுதான் நீங்கள் போடுறீங்களான்னு கேட்க வந்தேன். நீங்கள் போங்க மாலதி, நான் பின்னாடியே வரேன். மாலதி வெளியேற, விவேக், குடும்பத்தில் உள்ளவங்கன்னா நான், என் ஒய்ஃபு, என் பையன், அப்புறம் நீ, நம்ம 4 பேரும் தானே? ஆமாம் மச்சான், ஆனால் என் பையன் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? சரி விடு, இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் உன் பையனோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணு. இந்த வருஷம்தான் உன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்கள் 2 பேரும் போய் போடுங்க. நானா? நான் போட மாட்டேன். அபி பயந்து கொண்டே சொல்ல, ஏன் போட மாட்டேன்? இல்லை, என்னால் போட முடியாது. நீங்களும் அண்ணாவும் போடுங்க. அதுதான் ஏன் போட முடியாதுன்னு கேட்குறேன். நான் போட்டால் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்டால் சொல்லு, நீ என்னோட ஒய்ஃப்னு. இல்லை, அதெல்லாம் என்னால் முடியாது. நீங்கள் 2 பேரும் போய் போடுங்க. கடைசியாக கேட்குறேன், போட முடியுமா முடியாதா? இல்லை, முடியாது. நீ முடியாதுன்னு சொன்னால் நான் விட்டுடுவேனா? நீ ஏன் வந்து போட்டால் நல்லது, இல்லைன்னா உன் கையை பிடிச்சி நானே போட வேண்டியிருக்கும். அபி பயத்தோடு அவனை பார்க்க, கடைசியாக சொல்கிறேன், நீ ஏன் வந்து போடு, இல்லை உன் கையை பிடிச்சி நானே அரிசி போடுவேன். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன். ஓஹோ, ஆஃபீஸ்க்கு வரமாட்டிங்களா? நீங்கள் இங்கேருந்து போனால் தானே திரும்பி வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு. என்னை மீறி உன்னால் இங்கேருந்து போகவே முடியாது. பார்க்கலாண்டி, நீயா நானான்னு. கௌதம் 2 அடி முன்னாடி வைக்க அபி பயத்தோடு 2 அடி பின்னாடி நகர்ந்தாள். இங்கே பாரு,
நீயா வந்து பொங்கல் பானையில் அரிசியை போடு, உன்னை என்னோடய ஒய்ஃப்னு நீயா சொல்கிற வரைக்கும் நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். இப்போது நான் பானையில் அரிசி போட்டால் மட்டும் எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? கேட்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். நானும் விவேக்கும் போட்டதும் ஸ்டாஃப் ஒருத்தவங்க போடுவாங்கன்னு. உண்மையாக தானே சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். அப்படின்னா ஓகே. கௌதம் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான்.